நம்ம வாழ்க்கையில் வர்ற காரியங்கள் எல்லாம் பார்த்து உலகம் கலங்குவதை போல நம்ம ஒரு நாளும் கலங்கக்கூடாது. கர்த்தர் எதற்காக அனுமதித்திருக்கார் என்று நாம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இதில் ஏதோ ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவதற்காக, எல்லாருக்கும் முன்பாக அவர் உங்களை சாட்சியாய் கொண்டு போய் நிறுத்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஜனங்களும் கோத்திரங்களும் சொந்தங்களும் பந்தங்களும் பார்க்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய பாதையில் கூட்டிட்டு போறார் அப்படின்னா, அந்த பாதையில் கர்த்தர் கூட்டிட்டு போய் ஒரு செம்மையான ஒரு தோட்டத்தை, செம்மையான கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ போராட்டம். அல்லேலூயா. அப்போ கானான் என்கிற செழிப்பு, கானான் என்கிற சமாதானம், கானான் என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக தேவன் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சம் கசப்பு பாடுகள் வழியா நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் என்று நீங்க அது இருதயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.